டே ஸ்டூடெண்ட்ஸ் போலீஸ் எஸ்ஐ தேர்வுக்கான இம்பார்ட்டண்டான ஜிகே கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயற்கையாக ஒளியை உமிழும் உயிரினங்களில் சரியானது. இயற்கையாக ஒளியை உமிழும் உயிரினங்களில் சரியானது. ஏ மின்மினி பூச்சி, பி ஜெல்லிமீன் நுண்ணுயிரிகள், சி சில ஆழ்கடல் தாவரங்கள், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. செகண்ட் கொஷின், அதிக சூடான இரும்பு கம்பி உமிழும் ஒளி. அதிக சூடான இரும்பு கம்பி உமிழும் ஒளி. ஆப்ஷன் சி சிவப்பு நிற ஒளி. தேர்ட் கொஷின், வாயுவிறக்க ஒளி மூலங்களுக்கு எடுத்துக்காட்டு. வாயுவிறக்க ஒளி மூலங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் டி சோடியம் ஆவி விளக்கு. ஃபோர்த் கொஷின், ஒளி பயணிப்பது. ஒளி பயணிப்பது. ஆப்ஷன் சி நேர்கோட்டில். ஃபிஃப்த் கொஷின், எதிரொலிக்கும் பரப்பில் படுகதிர் விழும் புள்ளியிலிருந்து மீண்டு வரும் கதிர். எதிரொலிக்கும் பரப்பில் படுகதிர் விழும் புள்ளியிலிருந்து மீண்டு வரும் கதிர். ஆப்ஷன் சி எதிரொலிப்பு கதிர். சிக்ஸ்த் கொஷின், எதிரொலிப்பு கதிருக்கும் குத்துக்கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம். எதிரொலிப்பு கதிருக்கும் குத்துக்கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம். ஆப்ஷன் டி எதிரொலிப்பு கோணம். செவன்த் கொஷின், பரப்பு சொரசொரப்பாக இருப்பின் நடைபெறும் எதிரொலிப்பு. பரப்பு சொரசொரப்பாக இருப்பின் நடைபெறும் எதிரொலிப்பு. ஆப்ஷன் பி ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. எய்த் கொஷின், ஒன்றுக்கொன்று இணையான கதிர்களாகவோ குவிக்கும் கதிர்களாகவோ விரிக்கும் கதிர்களாகவோ இருப்பது. ஒன்றுக்கொன்று இணையான கதிர்களாகவோ குவிக்கும் கதிர்களாகவோ விரிக்கும் கதிர்களாகவோ இருப்பது. ஆப்ஷன் பி ஒளிக்கற்றை. நைன்த் கொஷின், வாகனங்களின் முகப்பு விளக்கிலிருந்து வரும் ஒளிக்கதிர். வாகனங்களின் முகப்பு விளக்கிலிருந்து வரும் ஒளிக்கதிர். ஆப்ஷன் சி இணைக்கதிர்கள். 10th கொஷின், எரியும் மெழுகுவர்த்தியிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் எல்லா திசையிலும் செல்வது. எரியும் மெழுகுவர்த்தியிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் எல்லா திசையிலும் செல்வது. ஆப்ஷன் டி விரிகதிர்கள். 11th கொஷின், ஒளி ஊடுருவும் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு. ஒளி ஊடுருவும் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு. ஏ கண்ணாடிகள் தூய நீர், பி தூய கண்ணாடி குவளை, சி பேருந்தின் முகப்பு கண்ணாடி, டி இவை அனைத்தும். சரியான விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 12th கொஷின், ஒளி மூலத்திற்கு எந்த திசையில் நிழல்கள் உருவாகும். ஒளி மூலத்திற்கு எந்த திசையில் நிழல்கள் உருவாகும். ஆப்ஷன் பி எதிர் திசை. 13, பொருளின் நிறம் எதுவாக இருப்பினும் அப்பொருளின் நிழலின் நிறம் எவ்வாறு இருக்கும். பொருளின் நிறம் எதுவாக இருப்பினும் அப்பொருளின் நிழலின் நிறம் எவ்வாறு இருக்கும். ஆப்ஷன் ஏ கருமை. 14, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே டேஸ் ஆனது இருக்கும்போது சந்திர கிரகணம் நிகழ்கிறது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே எது வரும் பொழுது சந்திர கிரகணம் நிகழ்கிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ புவி. 15, தோன்றுகின்ற பிம்பம் இடவள மாற்றம் பெறுகின்ற ஆடி. தோன்றுகின்ற பிம்பம் இடவள மாற்றம் பெறுகின்ற ஆடி. ஆப்ஷன் சி சமதள ஆடி. 16, திரையில் வீழ்த்தப்படும் பிம்பங்கள். திரையில் வீழ்த்தப்படும் பிம்பங்கள். ஆப்ஷன் பி மெய் பிம்பம். 17, கண்ணுறு ஒளியின் அலைநீள நெடுக்கம். கண்ணுறு ஒளியின் அலைநீள நெடுக்கம். ஆப்ஷன் டி 400 நேனோமீட்டர் முதல் 700 நேனோமீட்டர் வரை. 18, வாக்கியம் 1, கண்ணுறு ஒளி என்பது பல்வேறு நிறங்களை கொண்டது. ஒவ்வொரு நிறமும் குறிப்பிட்ட ஒரு அலைநீள மதிப்பை கொண்டது. வாக்கியம் 2, கண்ணுறு ஒளியின் பட்டை விப்ஜிஆர் எனப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. 19, அதிக அலைநீளம் கொண்ட நிறம். அதிக அலைநீளம் கொண்ட நிறம். ஆப்ஷன் பி சிவப்பு. 20,
கண்ணுறு ஒளியின் அனைத்து நிறங்களும் இல்லாத இடம் அமைவது. கண்ணுறு ஒளியின் அனைத்து நிறங்களும் இல்லாத இடம் அமைவது. ஆப்ஷன் பி கருமையாக. 21 வெள்ளொளியானது முப்பட்டகத்தின் ஒரு சமதள பரப்பின் வழியே செல்லும்போது மற்றொரு சமதள பரப்பின் வழியே 7 வண்ணங்களாக பிரிகையடையும் நிகழ்வு. வெள்ளொளியானது முப்பட்டகத்தின் ஒரு சமதள பரப்பின் வழியே செல்லும்போது மற்றொரு சமதள பரப்பின் வழியே 7 வண்ணங்களாக பிரிகையடையும் நிகழ்வு. ஆப்ஷன் டி நிறப்பிரிகை. 22 இரண்டாம் நிலை நிறங்களுக்குள் எடுத்துக்காட்டு. இரண்டாம் நிலை நிறங்களுள் எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அதாவது மெஜந்தா, ஷயான், மஞ்சள் இந்த அனைத்துமே இரண்டாம் நிலை நிறங்களுள் எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 23 ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்தவர். ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்தவர். ஆப்ஷன் ஏ அல் ஹசன் ஹயந்தம். 24 ஆம்புலன்ஸ்களில் ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தை பின்னோக்கி தலைகீழாக எழுதப்படுவதற்கான காரணம். ஆம்புலன்ஸ்களில் ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தை பின்னோக்கி தலைகீழாக எழுதப்படுவதற்கு காரணம். ஆப்ஷன் பி சமதள ஆடியின் இடவள மாற்ற பண்பு. 25 ஒளிச்சேர்க்கை நிகழ்விற்கு மிகவும் அவசியமானது. ஒளிச்சேர்க்கை நிகழ்விற்கு மிகவும் அவசியமானது. ஆப்ஷன் பி சூரிய ஒளி. நெக்ஸ்ட் 26 ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம். ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம். ஆப்ஷன் டி தலைகீழ் மெய்பிம்பம். 27 ஒருபுறம் மட்டும் அலுமினியம் அல்லது வெள்ளி மூலம் பூசப்பட்ட கண்ணாடி துண்டு எவ்வாறு அழைக்கப்படும்? ஒருபுறம் மட்டும் அலுமினியம் அல்லது வெள்ளி மூலம் பூசப்பட்ட கண்ணாடி துண்டு எவ்வாறு அழைக்கப்படும்? ஆப்ஷன் பி ஆடி. 28 வளைந்த ஆடிகள் ஒரு கோளத்தின் பகுதியாக கருதப்படுவது. வளைந்த ஆடிகள் ஒரு கோளத்தின் பகுதியாக கருதப்படுவது. ஆப்ஷன் பி கோளக ஆடி. 29 புகைவண்டி, சைக்கிள் ஆகியவற்றின் முகப்பு விளக்குகளில் பயன்படுத்தப்படும் கோளக ஆடி. புகைவண்டி, சைக்கிள் ஆகியவற்றின் முகப்பு விளக்குகளில் பயன்படுத்தப்படும் கோளக ஆடி. ஆப்ஷன் சி குழியாடி. 30 தூரப்பார்வை எனும் பார்வை குறைபாட்டை போக்க கோளக ஆடியில் பயன்படுகின்ற ஆடி. தூரப்பார்வை எனும் பார்வை குறைபாட்டை போக்க கோளக ஆடியில் பயன்படுகின்ற ஆடி. ஆப்ஷன் பி குவியாடி. 31 பின்புற பார்வை கண்ணாடியாக வாகனங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடியின் ஆடி. பின்புற பார்வை கண்ணாடியாக வாகனங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடியின் ஆடி. ஆப்ஷன் டி குவியாடி. 32 ஒளி, வெப்பம், ஒளி மற்றும் ரேடியோ அலைகள் போன்றவற்றை அவற்றின் ஆற்றல் குறையாமல் ஆடியின் குவிய பரப்பில் வீழ்த்தி சேகரிக்கப்படுகின்ற ஆடி. ஒளி, வெப்பம், ஒளி மற்றும் ரேடியோ அலைகள் போன்றவற்றை அவற்றின் ஆற்றல் குறையாமல் ஆடியின் குவிய பரப்பில் வீழ்த்தி சேகரிக்கப்படுகின்ற ஆடி. ஆப்ஷன் பி பரவளைய ஆடி. 33 கோளக ஆடியின் வடிவியல் மையம். கோளக ஆடியின் வடிவியல் மையம். ஆப்ஷன் ஏ ஆடி மையம். 34 ஆடி மையத்திற்கும் வளைவு மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு. ஆடி மையத்திற்கும் வளைவு மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு. ஆப்ஷன் டி வளைவு ஆரம். 35 முதன்மை அச்சிற்கு இணையாக வரும் கதிர்கள் கோளக ஆடியில் பட்டு எதிரொலிக்கப்பட்ட பின் எந்த புள்ளியில் குவிகின்றனவோ அல்லது எந்த புள்ளியிலிருந்து விரிந்து செல்வது போல் உள்ளதோ அந்த புள்ளி. முதன்மை அச்சிற்கு இணையாக வரும் கதிர்கள் கோளக ஆடியில் பட்டு எதிரொலிக்கப்பட்ட பின் எந்த புள்ளியில் குவிகின்றனவோ அல்லது எந்த புள்ளியிலிருந்து விரிந்து செல்வது போல் உள்ளதோ அந்த புள்ளி. ஆப்ஷன் டி முக்கிய குவியம். 36 வளைவு ஆரத்திற்கும் குவிய ஆரத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு. வளைவு ஆரத்திற்கும் குவிய தொலைவிற்கும் இடையே உள்ள தொடர்பு. ஆப்ஷன் பி r = 2f.
37 எதிரொலிக்கும் பரப்பில் ஒளிக்கதிர்படும் புள்ளியில் கற்பனையாக வரையப்பட்ட செங்குத்து கோடு எனப்படுவது. எதிரொலிக்கும் பரப்பில் ஒளிக்கதிர்படும் புள்ளியில் கற்பனையாக வரையப்பட்ட செங்குத்து கோடு எனப்படுவது. ஆப்ஷன் ஏ குத்துக்கோடு. வாக்கியம் 1 வழவழப்பான பரப்பின் மீது ஓர் ஒளிக்கற்றையானது விழும்போது அது எதிரொலிக்கப்படுகிறது. வாக்கியம் 2 எதிரொலிப்பிற்கு பின் ஒளிக்கதிர்கள் ஒன்றுக்கொன்று இணையாக உள்ளன. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. 39 ஒளியின் பன்முக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் கருவி. ஒளியின் பன்முக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் கருவி. ஆப்ஷன் பி கலைடாஸ்கோப். 40 ஒளி ஓர் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது தனது நேர்பாதையை விட்டு விலகி செல்லும் விளைவு. ஒளி ஓர் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது தனது நேர்பாதையை விட்டு விலகி செல்லும் விளைவு. ஆப்ஷன் பி ஒளிவிலகல். 41 குவாட்ஸின் ஒளிவிலகல் எண். குவாட்ஸின் ஒளிவிலகல் எண். ஆப்ஷன் பி 1.56. 42 தற்போது கண்ணாடி தட்டின் மீது உருக்கி மெல்லிய படலமாக பூசி ஆடியாக பயன்படுத்துகின்ற உலோகம். தற்போது கண்ணாடி தகட்டின் மீது உருக்கி மெல்லிய படலமாக பூசி ஆடியாக பயன்படுத்துகின்ற உலோகம். 1 அலுமினியம், 2 இரும்பு, 3 வெள்ளி, 4 செம்பு. சரியான விடை ஆப்ஷன் சி 1, 3 சரி. அதாவது அலுமினியம், வெள்ளி. 43 எரிக்கும் ஆடிகள் என்ற நூலினை எழுதியவர். எரிக்கும் ஆடிகள் என்ற நூலினை எழுதியவர். ஆப்ஷன் பி டயோகில்ஸ். 44 1888ஆம் ஆண்டு ஜெர்மன் இயற்பியலாளர் முதலாவது பரவளைய ஆடியை எதிரொலிக்கும் வானலை வாங்கி வடிவில் வடிவமைத்தவர். 1888ஆம் ஆண்டு ஜெர்மன் இயற்பியலாளர் முதலாவது பரவளைய ஆடியை எதிரொலிக்கும் வானலை வாங்கி வடிவில் வடிவமைத்தவர். அதாவது ஆண்டனா வடிவில் வடிவமைத்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஹென்றி ஹெர்ட்ஸ். 45 வெள்ளொளி கதிரின் நிறப்பிரிகைக்கு எடுத்துக்காட்டு. வெள்ளொளி கதிரின் நிறப்பிரிகைக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் சி வானவில். 46 பொருத்துக ஸ்னெல் விதி, நிறப்பிரிகை, ஒளிவிலகல் எண், பன்முக எதிரொலிப்பு. கலைடாஸ்கோப். C/V = ஆம்பியர். ஆம்பியர் sin I/sin R. வானவில். சரியான விடை ஆப்ஷன் சி 3, 4, 2, 1. 47 ஒரு ஆடியின் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு. ஒரு ஆடியின் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு. ஆப்ஷன் சி முதன்மை அச்சு. 48 பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் எப்படி அமையும் அப்படின்னா, அதாவது பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் ஆப்ஷன் டி சியில் அமையும். 49 தடை செய்யப்பட்ட இராணுவ பகுதியில் உள்ள முக்கியமான இடங்களை புகைப்படம் எடுக்க பயன்படுவது. தடை செய்யப்பட்ட இராணுவ பகுதிகளில் உள்ள முக்கியமான இடங்களை புகைப்படம் எடுக்க பயன்படுத்துவது. ஆப்ஷன் டி பெரிஸ்கோப். 50 மருத்துவமனைகளிலும் தங்கும் விடுதிகளிலும் எவ்வகை ஆடிகள் பயன்படுத்தப்படுகிறது. மருத்துவமனைகளிலும் தங்கும் விடுதிகளிலும் எவ்வகை ஆடிகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன் ஏ குவி ஆடி.